பாராளுமன்ற உறுப்பினர் பொடியப்பு பியசேனவை தற்போதைய அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டாம் என கூறி அம்பாறை மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆலியடி வேம்பு பிரதேசத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் பியசேனவின் ஆலியடி வேம்பு அலுவலகத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்துடன் இணைந்த அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பொடியப்பு பியசேனவை தற்போதைய அரசாங்கத்தில் இணைக்க வேண்டாம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து நான் தமிழ் மக்களுக்கு சேவை செய்யணும், எனக்கு ஒரு சீட்டாங்கண்டு எனக்கு எல்லாரும் வாக்களித்து என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அந்த தமிழர்களின் வாக்குகளை கொண்டு அதை அடகு வைத்து தன்னுடைய சுயநலத்துக்கு, தன்னுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து பல கோடி ரூபாய் காசுகளை பெற்றுக்கொண்டு 3 மாடி அப்சியார் கட்டிக்கொண்டு அப்சியார் கட்டுவதற்காக தான் அவர் இதில் சேர்ந்தது. எமது ஆலயம் பிரதேசத்தில் நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பு பிஎஸ்என் என்பவரை நாங்கள் கூட்டமைப்பில் வெற்றி பெற செய்து அவரை நாங்கள் பார்லமெண்ட் அனுப்பினோம். எங்களின் எதிர்பார்ப்புகள் அவரினால் நிறைவேறும் என்ற ஒரு காலகட்டத்தினால் நாங்கள் இருந்த கால சூழ்நிலையினாலும் அவர் அனுப்பினோம். அவர் ஒரு மாதத்துக்குள் ஆளுங்கட்சியில் மாறி எங்களுக்கு இதுவரைமான எந்த சலுகையோ இந்த உதவியோ இது செய்யவில்லை. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மைத்ரிசேன அவர்கள் இவரை எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் அவரை வெளில வச்சிருக்கின்றோம், எந்த காரணத்தை கொண்டு இவரை அங்க சேர்க்க கூடாது என்றால் எங்களை கோரிக்கை. நிறைய எங்களுக்கு பிழை செய்திருக்கார், ஒரு நன்மையும் இல்லை எங்களுக்கு. அவரை இனி எந்த இதில் அரசாங்கத்து இதுல எதுக்கும் அவரை சேர்த்து எடுக்க கூடாது. இதுதான் எங்களோட கோரிக்கை. இதுதான் நாங்க இன்னும் ஆர்ப்பாட்டம் நாங்க செய்வோம் அவரை சேர்த்து எடுத்தால். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு சுலோகங்களை ஏந்தியிருந்ததுடன் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதியில் அதிக அளவு போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆலையடி வேம்பு பொது விளையாட்டு மைதானம் வரை பேரணியாக சென்றனர்.